ரங்கராதம்புரத்துல இருக்கிற அம்மாவோட கோவில் திருவிழாக்கு பேர் போன ஊரு. நாலா பக்கம் அம்மாவோட பாட்டை போட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊரோட பிரசிடென்டான மாதவையா வேலைக்காரங்களுக்கு என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஜனங்க எல்லாருமே கவனமா கேட்டுக்கிட்டு அதுபடி செஞ்சாங்க. அத்தை சீத்தம்மா மருமக அஞ்சலி கையில பானை எடுத்துக்கிட்டு கோயில பாத்துக்கிட்டே பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அத்தை, இந்த வருஷம் திருவிழா போன வருஷத்தோட ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா மருமகளே, கோயில ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்க. ராமையா நிறைய பணத்தை செலவு பண்ணி நல்லபடியா வேலைய செஞ்சிருக்காரு. அத்தை, திருவிழாக்கு யாரையெல்லாம் கூப்பிடலாம்? உங்க அம்மா வீட்டுக்காருங்க, எங்க அம்மா வீட்டுக்காருங்க, அப்புறமா நம்ம சொந்த பந்தங்க, இப்படி சொல்லிக்கிட்டு போனா பெரிய லிஸ்டே வரும். எல்லாருகிட்டையும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்பதான் போன் இருக்குல்ல, எல்லாருகிட்டையும் போன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை திருவிழா இருக்கு வந்துருங்கன்னு சொல்லலாம். அப்போ என்னோட நாத்தனாருக்கு சொல்ல மாட்டீங்களா அத்தை? அப்படி சொன்ன உடனே சீத்தம்மா எதுவுமே பேசாம மௌனமா இருந்தாங்க. பட்டணத்துல அவளோட வீட்டுல சௌமியா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப அவளோட புருஷன் பரத் வந்தான். என்ன சௌமியா, யானோ ரொம்ப வருத்தத்துல உக்காந்துருக்க? இல்லன்னு நான் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேங்க. எங்க ஊர்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நடக்க போகுது. ஊர்ல திருவிழா ரொம்ப நல்லபடியா நடக்கும். உன்னோட அம்மா வீட்ல நடக்க போற திருவிழாக்கு போனோன்னு தோணுதா? என்னதான் அம்மா வீடு ஆனாலும் கூப்பிடாம போறது மரியாதை இல்லைங்க. உனக்காக நான் போய் பேசுறேன் சௌமியா. எனக்காக நீங்க போய் எதான பேசுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த தாய் நான் அவளோட திருவிழாக்கு போறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறாளா பாக்கலாம். ஆமா சௌமியா, உங்க ஊர்ல திருவிழாவை எப்படி நடத்துவாங்க? திருவிழாவை எப்படி நடத்துவாங்கன்னு தெரியாதா? சரி, நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லா ஊர்லயும் அம்மாவோட ஒரு கோயில் இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிறவங்க நல்லபடியா இருக்கணும்னு, அதே மாதிரி சுத்துபத்துல இருக்கிற எல்லா கிராமத்து ஜனங்க கூட நல்லபடியா இருக்கணும்னு அந்த தாய்க்காக ஒரு புது பானையை எடுத்து அதுல பொங்க வச்சு அந்த பானைக்கு அலங்காரம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அப்போ அந்த தாய்க்கு கோழி ஆடுன்னு காவு கொடுக்கறாங்க. அந்த அம்மா சாந்தமா இருக்கணும்னு அந்த அம்மாவுக்கு காவு கொடுக்குவாங்கன்னு எங்க அப்பா சொல்லுவாருங்க. இப்படி சௌமியா பரத் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் எதுவுமே பேசாம போய்கிட்டு இருக்கிற சாந்தம்மாவை பார்த்து, என்னாச்சு அத்தை, எதுவுமே பேசாம உங்க பாட்டுல போய்கிட்டு இருக்கீங்க? அப்படி சொன்ன உடனே சீத்தம்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு நின்னாங்க. கண்ணை தொடச்சுக்குங்க அத்தை, உங்க பெத்த மனசு என்னன்னு எனக்கு தெரியும். உண்மைய சொல்ற மருமகளே, என்னோட பொண்ணு இல்லாம இந்த ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எல்லாருமே என்னோட மகளை மறந்துட்டாங்க. நீ இப்போ என்னோட நாத்தனார கூப்பிட மாட்டீங்களான்னு கேக்கும்போது என்னோட மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சின்னு எனக்கு மட்டும்தான் மருமகளை தெரியும். சௌமியாவை போன் பண்ணி எங்க ஊர் திருவிழாக்கு வான்னு கூப்பிட்டா அது நல்லா இருக்காது அத்தை. நீங்களோ நானோ யாராவது ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போய் கூப்பிட்டாதான் அவங்களுக்கும் கௌரவம், நம்மளுக்கு கௌரவம். போய் கூப்பிடுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா உங்க மாமாவும் உன்னோட புருஷனும் ஒத்துக்க மாட்டாங்க. சௌமியாவோட பேர் எடுத்தாலே அவங்க 2 பேருக்கு ரொம்பவே கோவம் வந்து ஏதாவது ஒரு சண்டை நடக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் இருக்கேன்ல, நேரம் பார்த்து அவங்க 2 பேருக்கிட்ட பேசுறேன். அப்போ நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அதுவே போதும் அத்தை. கண்டிப்பா பேசுறேம்மா. இப்படி மாமியார் மருமக பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ ராமையா அதுக்கப்புறம் சுவாமி திருவிழாக்கு கோயிலுக்கு காவு கொடுக்கறதுக்காக ஆடை கொண்டு வந்தாங்க. ஆடை கொண்டு வந்து கொடுத்த சின்னையாவுக்கு காசு கொடுத்து அனுப்பி வச்சாங்க. பானையை எடுத்துக்கிட்டு வந்த மாமியார் மருமகளை 2 பேரும் பார்த்தாங்க. சீதா, எல்லாருக்குமே இந்த ஆடு போதுமானு பாரு. என்கிட்ட கேட்ட எனக்கு எப்படிங்க தெரியும்? அந்த வார்த்தையை கேட்ட அஞ்சலி இதுதான் சரியான நேரம் அப்படின்னு. மாமா, எத்தனை பேரை கூப்பிட போறீங்க திருவிழாக்கு? நம்ம சொந்தக்காரங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க நிறைய பேரை கூப்பிடுவோமா. என்னோட நாத்தனாரையும் கூப்பிடுங்க மாமா.
அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராமையாவுக்கும் சுவாமிக்கும் கோவம் வந்துச்சு. மருமகளே, இதுக்கப்புறம் எப்பவுமே என் முன்னாடி சௌமியா பேரை எடுக்க கூடாது. ஆமா அஞ்சலி, எப்ப எங்க பேச்ச மீறி காதலிச்சவன் தான் முக்கியம்னு அவன் கூட போனாலோ அப்பவே அவளை தலை முழுவிட்டோம். சௌமியாவை பத்தி பேசுறதோ யோசிக்கிறதோ நீயாவது அம்மாவாவது இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. மாமா, உங்களை நான் பேச்சு கேக்குறேன், உண்மையை சொல்றீங்களா? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லா புரியுது மருமகளே. சௌமியா இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து அவ பத்தி யோசிக்கவும் இல்ல, நினைச்சு கூட பாக்கல. ஏங்க, உங்களுக்கு கூட சௌமியா போனதுல இருந்து அவளை பத்தி நீங்க யோசிக்கலையா? என் தங்கச்சிய பாக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? இவ்வளவு நாள் அவ பத்தி யோசிக்கல, இதுக்கப்புறம் கூட அவளை பத்தி யோசிக்க மாட்டேன். ஆனா நான் அப்படி இல்லைங்க, என்னோட நாத்தனாரை பத்தி யோசிச்சிருக்கேன். அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன். அவ சந்தோஷமா இருக்கணும்னு சாமிய கும்பிடுறேன். நான் மட்டும் இல்ல, அத்தை கூட கும்பிடுறாங்க. என்ன அத்தை, பேசுங்க. இவ்வளவு நாள் உங்க மனசுக்குள்ள வச்சிருக்கிற கஷ்டத்தை சொல்லுங்க அத்தை. இப்படி அஞ்சலி சொன்ன உடனே சீத்தம்மா கண்ணீர் விட்டா. இத தவிர அத்தை எப்படி மாமா அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க? அப்படி சொன்ன உடனே ராமையாவுக்கு சீத்தம்மா முகத்தை பார்க்க முடியல. சரி மருமகளே, உனக்காக உங்க அத்தைக்காக உன்னோட நாத்தனாரான சௌமியாவை கூப்பிடலாம். அப்படி சொன்ன உடனே அஞ்சலி சீத்தம்மா சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ராமையா தனக்குள்ள தானே, என்னோட பொண்ணு இல்லாத கஷ்டத்தை என்னால வெளியே சொல்ல முடியலனாலும் அந்த அம்மா என்னோட மருமக ரூபத்துல வந்து சொல்ல வச்சிருக்காங்க. அப்படி யோசிச்சா ராமையா. சுவாமி கூட தனக்குள்ள தானே, என்னோட தங்கச்சி இல்லாம நடக்க போற திருவிழா இது, என்னோட கஷ்டத்தை யாருகிட்ட சொல்லுவேன்? நான் சாகுற வரைக்கும் என்னோட தங்கச்சிய பார்க்க முடியாதான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அஞ்சலி ரூபத்துல அந்த தாய் வந்து என்னோட கஷ்டத்தை போக்கிட்டா. அப்படி யோசிச்சான். அதுக்குதான் பெரியவங்க சொல்றது, என்ன ஆனாலும் ரத்த சம்பந்தத்தை பிரிக்க முடியாதுன்னு. நிஜம்தானே? ஆனா அப்பா தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரியாது. இப்ப அவளை எப்படி கூப்பிடுறது? எனக்கு தெரியுங்க அஞ்சலி எங்க இருக்கான்னு. அப்படி சொல்லி அஞ்சலி நாக்க கடிச்சுக்கிட்டா. ராமையா சுவாமி எதுவுமே பேசாம ஆட கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. சீத்தம்மா அஞ்சலி சௌமியாவை கூப்பிட வந்தாங்க. சௌமியா அம்மாவை பாசத்தோட கட்டி பிடிச்சுக்கிட்டா. அத பார்த்த அஞ்சலி கண்ணீர் விட்டா. பரத்துக்கிட்ட பேசுனாங்க. சௌமியா, அண்ணா, 2 பேரும் துணியை எடுத்து வச்சுக்கோங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. நீங்க எங்களை கூப்பிடுவீங்கன்னு யோசிக்கல அண்ணி. பிறந்த வீட்டு பொண்ணு இல்லாம எந்த பண்டிகையும் நடக்காது சௌமியா. அப்படி நடந்தா அது பண்டிகையாவே இருக்காது, சும்மா பேருக்கு தான் நடக்கும். சரி சரி, 2 பேரும் துணிமணியை எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புங்க. இப்படி அவங்கள ஆட்டோல கூட்டிக்கிட்டு போனாங்க. வீட்டுக்கு வந்த மருமக மககிட்ட அப்பா ராமையா பேசினாரு. பொண்ண அணைச்சு பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டாரு. இவ்வளவு நாள் என் மேல இருந்த கோவம் போயிடுச்சாப்பா? இல்லம்மா, உன் மேல எனக்கு எந்த விதமான கோவம் இல்லம்மா. ஒரு பொண்ணு மேல அப்பா வச்சிருக்கிற பாசத்தை வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ள படுற கஷ்டம் கட்டின பொண்டாட்டிக்கு கூட தெரியாதுமா அப்படின்னு சொன்னாரு. சாரி மாமா. பரவாயில்லைங்கப்பா, நான் தான் பெரிய மனசு பண்ணி அன்னிக்கே உங்களை சேர்த்திருக்கணும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து வந்த சுவாமி தங்கச்சி புருஷனை பார்த்து பேசினாரு. தங்கச்சி சௌமியா, நல்லா இருக்கியாமா? மச்சான், நல்லா இருக்கீங்களா? இப்படி அவங்கள பார்த்து கண்ணீர் விட்டா. அத பார்த்த அஞ்சலி, தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் வச்சுக்கிட்டு தங்கச்சிய பண்டிகைக்கு கூப்பிடாமையே பண்டிகைய பண்ணிரலான்னு யோசிச்சீங்கல்ல? இப்படி பேசிக்கிட்டே எல்லாருமே ஒன்னா உக்காந்து சாப்பிட்டாங்க. இப்படி அன்னிக்கு நாள் போச்சு. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. சுவாமி பரத் காலையிலேயே போய் மாங்காய் இலைங்களை கொண்டு வந்து வீட்டு வாசப்படியில தோரணம் கட்டினாங்க. இப்படி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போனாங்க, சாமிய கும்பிட்டாங்க. அன்னிக்கு நைட்டு சௌமியா அஞ்சலி பானைய தூக்கிக்கிட்டு நடந்துகிட்டே கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மைக்குல, இந்த திருவிழா நேரத்துல இந்த லோகத்துக்கே தாயான அவளை அவங்க வீட்டு பொண்ணுன்னு நினைச்சு அந்த தாய்க்காகவே சாப்பாடு செஞ்சு வேண்டிக்கிட்டு பக்தியோட கோயிலுக்கு கொண்டு வந்து அந்த அம்மா முன்னாடி கொண்டு போய் தன்னோட குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு நைவேத்தியமா படையல் போடுவாங்க. அதே மாதிரி ஆடு கோழின்னு சாமிக்காக காவு கொடுப்பாங்க.
அம்மாவுக்காக தலை மேல நைவேத்தியத்தை தூக்கி வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற பொம்பளைங்க மேல அந்த தாயை இருக்கிறான்னு நினைச்சு அவங்களோட முகத்துக்கும் காலுக்கும் மஞ்சள் பூசி கை நிறைய வளையல் வச்சு குங்குமத்தை வச்சு அந்த தாயை இறங்கி வரான்னு திருவிழாவை நடத்துறாங்க. இப்படி அந்த மைக்குல சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. சௌமியா அஞ்சலி பானைய கோயிலுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. நைட்டு 10 மணி. எல்லாருமே உக்காந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டு திருவிழாவை என்ஜாய் பண்ணாங்க. வெங்கடையா பாலம் அப்படிங்கிற கிராமத்துல சேஷம்மா அனுஷா அப்படிங்கிற அத்தை மருமக இருந்தாங்க. அனுஷா புருஷனான சீனு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். சீனு சீனு மாமா, அவரு வீட்ல இல்லைங்க மாமா, அவரு வயலுக்கிட்ட போயிருக்காரு. அப்படியாம்மா? வீரையா வீட்டுக்கு வந்தா மாமா வந்திருந்தாருன்னு விஷயத்த சொல்லிடுமா. சரிங்க மாமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சீனு வயல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த சீனுவை பார்த்து அனுஷா, என்னங்க வந்துட்டீங்களா? உங்களை பாக்குறதுக்கு வீரையா மாமா வந்திருந்தாரு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவரை வந்த விஷயத்த சொல்ல சொன்னாரு. அப்படியா? சரி, நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். இப்பதானங்க வயலுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. கொஞ்ச நேரம் டீ காஃபி குடிச்சிட்டு அப்புறமா போலாம். எனக்கு பசி இல்ல அனுஷா. ஓய்வு எடுத்துக்கன்னு சொல்றியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இப்படி சீனு வீரையாவை பார்த்துட்டு வந்தான். ஏங்க ஏங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? வீரையா நம்ம வீட்டுக்கு வந்தது அவங்க கிட்ட வாங்கின பணத்தை கேக்குறதுக்கு. விளைச்சல் ஆனதுக்கு அப்புறம் காசு குடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா நம்ம செஞ்ச விவசாயத்துக்கும் அவங்க கொடுத்த காசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அனுஷா. குறைஞ்சது வயல்ல போட்ட காசு கூட வராது. இப்படி இருந்தா வாங்கின கடத்தை நம்ம எப்படி குடுக்கறது? நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது? அப்படி சொல்லி சீனு அவனோட ரூமுக்குள்ள போனா. சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்குங்க. நான் அப்படியே சொன்னேன் தானே எனக்கு பசி இல்லைன்னு. சீனு அப்படியே போய் படுத்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் அத்தையான சேஷம்மா வந்து, அம்மா அனுஷா அவன் சாப்பிட்டானாமா? இல்லத்த, வந்த விளைச்சலுக்கு போதுமான காசு வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டே போய் படுத்துட்டாரு. அந்த விவசாயம் வேண்டாண்டா, பட்டணத்துக்கு போய் ஏதாச்சும் வேலை செஞ்சு சம்பாரிச்சுக்கிட்டு வாடான்னு சொன்னா அவன் என்னோட பேச்ச கேட்டானா இப்போ கவலைப்படுறான். அத்தை, நம்ம அவ்வளோ வயல வச்சுக்கிட்டு வெளிய போய் யாருகிட்டயாச்சும் எதுக்கு சம்பளத்துக்காக வேலை செய்யணும்? நம்மளுக்கு எவ்வளவு பூமி இருந்து என்னமா பிரயோஜனம்? 1 ரூபா சம்பாதிக்கணும்னா 5 ரூபா செலவு பண்ணணும் இல்ல? இப்படி சேஷம்மா கூட எதுவுமே சாப்பிடாம படுத்து தூங்கிட்டா. அனுஷா கூட சாப்பிடாம போய் படுத்துட்டா. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சேஷம்மா தலை சுத்தி கீழே விழுந்துட்டா. அனுஷா சேஷம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. அம்மா அனுஷா, உங்க அத்தைக்கு ரொம்பவே அலைச்சல் ஏற்பட்டு இருக்கு. அதனாலதான் இப்படி தலை சுத்தி கீழே விழுந்திருக்காங்க. அவங்க நிறைய புரோட்டீன் இருக்கிற மாதிரி காய்கறி எல்லாம் நிறையவே சாப்பிடணும். ஐயோ, எங்க அத்தை எப்பவுமே காய்கறியா தான் நல்லா சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுக்காக வந்துச்சு? அம்மா அனுஷா, இப்போ எங்க சுத்தமான காய்கறிங்க பழங்கள்லாம் வருதுன்னு நீ சொல்லு. இப்ப எல்லாருமே காய்கறிக்கு பூச்சி மருந்துங்களை அடிச்சுதான் வளர்க்கறாங்க. இயற்கையா யாரு காய்கறிய வளர்க்கறாங்க? அப்படி சொல்லி அனுப்பி வச்சாரு டாக்டர். அனுஷா சேஷம்மா நடந்துகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. இந்த டாக்டருக்கு வேற வேலையே இல்ல. நல்லபடியான காய்கறி சாப்பிடுங்கன்னா எங்க இருந்து சாப்பிடுறது? யாரு இந்த காலத்துல பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காம காய்கறிய வளர்க்கறாங்க? சரிமா, எப்படியோ பட்டணத்துக்கு வந்திருக்கோம்ல, நல்ல காய்கறிங்களை வாங்கிட்டு போலாம். இப்படி அனுஷா அதுக்கப்புறம் சேஷம்மா மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. அண்ணா, இந்த வெண்டைக்காய் 1 கிலோ எவ்வளோண்ணா? அம்மா, வெண்டைக்காய் 1 கிலோ 100 ரூபாய். கிலோ 100 ரூபான்னு சொன்ன உடனே அனுஷா ஷாக் ஆயிட்டா. என்னது, வெண்டைக்காய் 1 கிலோ 100 ரூபாவா? எங்க ஊர்ல 20 ரூபாய்க்கு கிடைக்கும் தெரியுமா? நாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கோன்னு எங்களுக்கு மோசம் பண்றீங்களா? இங்க பாருங்கம்மா, நாங்க எதுக்கு உங்களுக்கு மோசம் பண்ணணும்? நான் விக்கிற எல்லா காய்கறிகளுக்கும் 100 ரூபாய் தான். ஏன், எதுக்காக? நீ வளையிற காய்கறி பூமியில வளையுதா இல்ல ஆகாயத்துல வளையிறியா? ஐயோ, அது இல்லம்மா, என்னோட ஷாப்போட பேரை பாத்தியா? ஆர்கானிக் காய்கறிங்க. என்னது ஆர்கானியா? அப்படின்னா அவங்க யாரு? இங்க பாருமா, அந்த மாதிரி பேரு சொன்னா அது மனுஷங்க அல்ல.
அப்படின்னா எந்த விதமான பூச்சி மருந்து அடிக்காம இயற்கையா வளர்க்குற காய்கறிங்க. என்னது, இந்த காய்கறிங்களை எந்த விதமான பூச்சி மருந்து அடிக்காம விளைவிச்சிங்களா? நாங்க நம்ப மாட்டோம். அம்மா, நீங்க வயசுல பெரியவங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா? உங்களோட சின்ன வயசுல பூச்சி மருந்துங்க அடிச்சுதான் காய்கறிங்களை விளைவிச்சாங்களா? சொல்லுங்க. அந்த நேரத்துல மருந்துங்கெல்லாம் எங்க இருந்துச்சு? அப்படியே தானே இயற்கையா காய்கறிங்களை வளர்த்தாங்க. அப்படிதான் நாங்க கூட இயற்கையா வளர்க்குறோம் செடிங்கள. இப்படி விவரமா சொன்னாரு. இப்படி அனுஷா அங்கிருந்து கொஞ்சம் காய்கறிங்களை கொண்டு வந்து அதுல சமையல் செஞ்சா. சீனு வெளிய கிளம்புறத பார்த்து, எங்க சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே கிளம்புங்க. சீனு வந்து உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான். ஆஹா, அனுஷா, இன்னைக்கு குழம்புல என்னதான் போட்ட? குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கு. இவ்வளோ ருசியான காய்கறியில இன்னைக்குதான் சாப்பிடுற அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இது என்னது, எப்பவுமே செய்யற மாதிரி தான் குழம்பு செஞ்சேன், அதுல தனியா ருசி எப்படி வந்துச்சு? அம்மா, அனுஷா, ரொம்ப பசி எடுக்குதுமா, எனக்கு முதல்ல சாப்பாடு குடுமா. இதோ இப்பவே குடுக்கறேன் அத்தை. அனுஷா சேஷம்மாவுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தா. சேஷம்மா 2 வாய் வச்ச உடனே, அப்பா அனுஷா, நான் சின்ன வயசுல சாப்பிட்டது இப்பதான் அந்த ருசி தெரியுது. இன்னைக்கு சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு. அவ்வளோ ருசியாவா இருக்கு அப்படின்னு அனுஷா கூட சாப்பாடு போட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சா. ஆமா, இன்னைக்கு ருசி ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்கானிக் காய்கறிய கொண்டு வந்ததுனாலதான் இவ்வளோ ருசியா இருக்கா அப்படி சொல்லி அனுஷா சாதாரணமான காய்கறிய கொண்டு வந்து அதுல சமையல் செஞ்சப்போ, ஆர்கானிக் காய்கறியில இருக்கிற ருசி இந்த சாதாரணமான காய்கறியில இல்ல, அதுக்குதான் இதோட விலை அதிகமா இருக்கு அப்படி சொல்லிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆமா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி நிறையவே இடங்க இருக்கு, நான் எதுக்கு இந்த மாதிரி காய்கறிகளை விளைவிக்க கூடாது? இதனால காசுக்கும் காசும் கிடைக்கும், ஆரோக்கியமாவும் இருக்கலாம். ஆனா இதை எப்படி வளர்க்கறது? என்ன அனுஷா, நீயே தனியா ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எந்த பூச்சி மருந்தையும் அடிக்காம காய்கறிய விளைவிக்க முடியுமா? தெரியும், ஆனா இப்ப யாருக்கு அந்த பொறுமை இருக்கு? காய்கறி கொஞ்சம் வந்தா போதும், எதேதோ மருந்து போட்டு அதை வளர்க்குறாங்க. இப்படி ஏதான காயில வந்தா இங்கிலீஷ் மெடிசனை போடுறாங்க. அதுக்குதான் அத்தை, நம்ம எந்த மருந்துகளும் போடாம இயற்கையா காய்கறிய விளைவிக்கலாம். நீங்க அதை எனக்கு சொல்லி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அனுஷா தன்னோட வீட்டுக்கு பின்னாடி காய்கறிகளை விளைவிக்க ஆரம்பிச்சா. இங்க பாரு அனுஷா, இங்க பத்திரமா நம்ம காய்கறிய விளைவிக்கணும். அது மட்டுமே இல்லாம இங்க பாரு, இந்த வேப்ப இலங்கி இருக்குல்ல, நம்ம செடியில பூச்சிங்க வந்தா இந்த வேப்ப தண்ணிய ஊத்தினா சரியாயிடும். சரி அத்தை. இப்படி எப்பவுமே 2 பேரும் சேர்ந்து எந்த பூச்சி மருந்தும் அடிக்காம ஆர்கானிக்கா காய்கறிய விளைவிச்சாங்க. இத பார்த்த எல்லாருமே, என்னம்மா சேஷம்மா, நீங்களும் உங்களோட மருமக சேர்ந்து ஏதோ காய்கறிங்கள விளைவிக்கிறீங்களா? ஆமா பத்மா, இத ஆர்கானிக் காய்கறிங்கன்னு சொல்லுவாங்க, எந்த விதமான பூச்சி மருந்து போடாம விளைவிச்சது. என்னது, எந்த பூச்சி மருந்தும் அடிக்காம காய்கறிங்களை விளைவிக்கிறீங்களா? இது சாத்தியமான வேலையா? அனாவசியமா பணத்தை தான் செலவு செஞ்சீங்க. அதுலயும் எந்த வேலை இருந்தாலும் என்னமா பிரயோஜனம்? அவங்க குடுக்கற வேலை நம்மளுக்கு எங்க பத்துதுன்னு சொல்லு. இப்படி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அனுஷா சேஷம்மாவ தமாசு செஞ்சுக்கிட்டு எதேதோ சொன்னா கூட அவங்க 2 பேரும் ஆர்கானிக்கா காய்கறிய வளர்க்கறத விடவே இல்ல. அனுஷா காய்கறியை எப்படி விளைவிக்கிறதுன்னு நிறைய புஸ்தகத்தை பார்த்து படிச்சா. இப்படி அவங்களோட விளைச்சல் 3 மாசத்துல கைக்கு வந்துச்சு. அத்தை பாத்தீங்களா, இந்த காய்கறிங்க பார்க்க எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு? இத மட்டுமே நம்ம சந்தையில கொண்டு போய் வித்தா நம்மளுக்கு அதிகமான பணம் கிடைக்கும். இப்படி மாமியார் மருமக சேர்ந்து டவுன்ல இருக்கிற மார்க்கெட்டுக்கு காய்கறிங்களை கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சாங்க. இத ஒருத்தர் பார்த்தாரு. அம்மா, இந்த காய்கறிங்களை நீங்க தான் விளைவிச்சீங்களா? ஆமாங்க, எந்த பூச்சி மருந்து போடாம இத விளைவிச்சோம். தெரியுதுமா, காய்கறிய பார்க்கும்போதே எல்லாமே தெரியுது. நான் ரொம்ப பெரிய வியாபாரி. நீங்க இந்த காய்கறிங்களை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா நான் உங்களுக்கு நிறையவே காசு கொடுக்கறேன். இல்லனா நானே உங்க கிராமத்துக்கு வந்து கொண்டு போறேன்.
இப்படி அந்த வியாபாரி அந்த காய்கறிக்கு பணத்தை கொடுத்தான். அவ்வளோ பணத்தை மாமியார் மருமக அப்பதான் பார்த்தாங்க. இப்படி அந்த வியாபாரிக்கு அவங்க விளைவிச்ச காய்கறிய கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அத்தை பாத்தீங்களா, இயற்கையா காய்கறிங்களை வித்தா எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு. இதுக்கப்புறம் நம்மளோட வயல்ல ஆர்கானிக் மூலமா காய்கறிங்களை தயாரிக்கலாம். இப்படி இருந்த மத்த நிலத்திலயும் காய்கறிங்களை விளைவிச்சாங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்களோட கடன் எல்லாம் தீர்த்து ஒரு பெரிய வீட்டை கட்டி சந்தோஷமா வாழ்ந்தாங்க.